பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يضركم من ضل إذا اهتديتم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நமது ஊரினுடைய முப்பெரும் விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களது பாசத்திற்குரிய நண்பரும் சகோதரருமான முத்தவல்லி ஜலாலுத்தீன் சாஹிப் அவர்களுக்கும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற பள்ளியின் நீண்டகால இமாம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற ஊரினுடைய எல்லா நற்காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய நண்பரும் நல்ல சிந்தனையாளருமான இந்த மண்ணின் மைந்தர் அப்பாஸ் நூரி ஹசரத் அவர்களுக்கும், முன்னாள் அழகாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எங்களது கல்லூரி கால தோழர் முஹம்மதியாபுரம் பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் பீர் முஹம்மது யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கும், இந்த ஊரின் நனவுகளை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்த வரலாற்று சித்தர், அற்புதமான சமூக சேவைக்கும் நல்லதொரு கல்விக்கும் சொந்தக்காரர் முகமது சுல்தான் பாக்கவி காயில்பட்டினம் தந்த முத்து ஹசரத் அவர்களுக்கும், நிறைய முத்தவள்ளிமார்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லா முத்தவள்ளிகளுக்கும் இதையெல்லாம் சேர்த்து எனக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் என்னவென்றால், சகோதரரும் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இந்த மண் கொடுத்த சொத்து, இங்குதான் படித்து உருவாகி ஆளாகி சமூகத்திற்கு பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிற முகமது ஃபாரூக் எம்இ அவர்களுக்கும் எல்லாம் சொந்தங்களாகவே அமர்ந்திருக்கிறார்கள். யார் பேரை சொல்றது யாரை விடுறதுன்னே தெரியல. எனது சச்சா ஒளிராவுத்தர் அமர்ந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், உறவுகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளாகவே இங்கே தெரிகிறது. நாம் அப்படி சேலத்துக்கு போனதுனால இப்போ குடும்ப உறவாய் இளைய சகோதரன் ஷேக் பரீத் மட்டும் இங்கு நடமாடி கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்.
அன்பிற்குரியவர்களே, இங்கு பழகிய ஒழுக்கங்கள் ஏராளம். பெரியம்மா வஃபாத்தாகி 30 நாட்கள் கூட ஆகவில்லை, 30 நாள் கழிந்திருக்கிறது, 40 கூட ஆகவில்லை. நிறைய செய்திகளை இங்கு சொல்வார்கள். லீவுக்கெல்லாம் வந்தாக்கா இப்படி ஒரு ஊரை நாம் கண்டதே இல்லை, அவ்வளவு அற்புதமான ஊர், உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தது கோவில். கொழும்பு சையத் முகமது அலி சொன்னாங்களா இல்லையா, உலகத்திற்கு வெளிச்சம் தந்தவர்கள். எங்கு போய் கேட்டாலும் யமனேஸ்வரம் எங்க இருக்குன்னு யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். அங்க இஸ்லாத்தை விதைத்தவர்களே இவர்கள் தான். அங்கேயும் மதரசா, ஆனா அங்க விதைத்து எல்லோரும் 100% அந்த ஊர் எல்லோரும் கல்வியாளர்கள், 100% கல்வியாளர்கள். மற்ற மதரசாவிற்கு நான் பார்த்திருக்கிறேன், இங்கு ஓதாத ஒருவர் கூட வீட்டில் இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான இந்த ஊரில் இன்றைக்கு மத்த மதரசா எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அருளால் வசதி படைத்தவர்களாக ஆகிவிட்டோம். மத்தம் மட்டுமல்ல, ஹிப்ரு மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது பெருவிழா என்ற காரணத்தினால் ஒரு 4-5 கோணங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக பெருமானாரின் வரலாற்றோடு நம்மை இணைத்து பார்க்க உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அழைத்து செல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானாரின் குடும்ப வாழ்க்கை நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரிந்திருந்தது, இன்றைக்கு தெரிந்திருக்கிறதா? நாங்க கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம், அப்பெல்லாம் ஓலை தான், தென்னை மரத்து ஓலை படுத்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் கதை சொல்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாம படுத்திருக்கிறது கிழிஞ்ச பாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வேலை பரப்பார்கள். அந்த ஜம்கான எப்படி இருக்கும் தெரியுமா? அதுல 3000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அந்த நாற்காலிகள் வைரம் பதிக்கப்பட்ட நாற்காலிகளாக இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பரப்பாங்க. நம்ம படுத்திருக்கிறது கிழிஞ்ச பாய், ஆனால் உயர்ந்த கருத்துக்கள். இன்னைக்கு உயர்ந்த பட்டு மெத்தையிலே படுத்திருக்கிறோம், பஞ்சு மெத்தையில் கிழிந்து போன கருத்துக்கள். எல்லாம் செல்போனை பார்த்து இல்லையா, நாயும் பூனையும் கரடியும் கதை சொல்கிறது. வரலாறு சொல்வதற்கு பெண்கள் இல்லை, வரலாறு சொல்ல பெண்கள் இல்லை. எல்லா நபிமார்களின் வரலாறும் நாம படிச்சு கேட்கல. வீட்டில் இருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், இவங்கள்ட்ட கேட்டதான் எல்லா வரலாறு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இங்கு முதல் ஆணில் மலப்பண்ணாசத்துன்னு சொல்லுவாங்க, சையது ஹுசைன் ஆள். அங்கே வந்து முகமது ஹுசைன் ஆள் இங்கே நிற்கும் போதே இங்கே இருக்க அஜத்துமார்கள்லாம் பயந்துக்குவாங்க, ஓதவே முடியாது. அவங்க கேட்கறதுனா இல்லை, ஓதவே முடியாது, அவ்வளவு தாக்கம் இருக்கும். நம்ம அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், பெருமானார் எப்படி இருந்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள். 2-3 செய்திகளை சொல்லுகிறேன். குடும்பத்தில் ஒருவர் இன்னொருவரை மன்னித்து வாழ வேண்டும். இந்த ஊரிலே மன்னிப்பு இருந்தது. எங்க அத்தாவுக்கெல்லாம் எதிரி யாருமே இல்லை, எதிரி யாருமே இல்லை. எல்லோரையும் மன்னிப்பார், எல்லோரையும் சேர்த்துக் கொள்வார். விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் இது பெருமானாருக்கு சொந்தமான. தர்ஜுமத்துல் புகாரியில் ஒரு வரலாறு எழுதுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு சின்ன வாய் தகராறு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுவை திட்டி விடுகிறார்கள். பொதுவாகவே சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சாது, உமர் ரலியல்லாஹு தஆலாவை திட்டிவிட உமர் ரலியல்லாஹுவுக்கு கோபம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் என்னை மன்னித்து விடுங்கள். உமர் ரலியல்லாஹு முடியாது என்றார்.
எழுந்து கிளம்புகிறார்கள். பொதுவாகவே இந்த கோபம் வந்துருச்சுன்னா உட்கார்ந்துருக்கிறாள் எந்திரிச்சிடும், எந்திரிக்கிறாள் நடக்கும், நடக்கிறாள் பறக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் செல்கிறார்கள். சகோதரா என்னை மன்னித்து விடுங்கள், சகோதரா மன்னித்து விடுங்கள், சகோதரா மன்னித்து விடுங்கள். வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 3 முறை சொல்கிறார்கள், உமர் ஸலாம் அலைக்கும் ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுங்களே. கதவை திறக்கவே இல்லை, மன்னிக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கலங்கிய கண்களோடு பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். கவலையோடு பெருமானாரிடத்திலே வந்தார்கள். நாயகமே, நான் உமர் ரலியல்லாஹுவை திட்டிவிட்டேன், ஆனால் மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்காமலே இருந்து விட்டார். கதவை சாத்திட்டாங்க, நான் என்னென்னமோ சொல்லியும் திறக்கல. இதுக்கு இடையில உமர் ரலியல்லாஹு நினைத்து பார்க்கிறார்கள், யாரு அபூபக்கர் வீடு வரை வந்தார்கள். ரசூலுல்லாவை அல்லாஹ் யாரை நம்பியும் ஒப்படைக்கவில்லை. ரசூலுல்லாவை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எடுத்துக்கொண்டான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், யாரை நம்பியும் ஒப்படைக்கவில்லை. மன்னர்களை எல்லாம் பாதுகாக்க யானைப்படை இருந்தது. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பாதுகாக்க பூனைப்படை இருக்கிறது. யானைக்கு ஒரு காலம் வந்தா, முன்னாள் மன்னர்களின் காலம் யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் பெருமானாரை பாதுகாக்க எந்த படையையும் அல்லாஹ் நம்பவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுவை மட்டும் நம்பி ரசூலை ஒப்படைத்தான். இந்த உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வீடு வரை வந்து மன்னிப்பு கேட்டும், வீடு வரை மன்னிப்பு கேட்டும் மன்னிக்கவில்லையே. கதவை திறந்து ஓடி வருகிறார்கள். எங்க இருப்பாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியும். ஓடி வந்து கட்டிப்பிடித்து, அபூபக்கர் என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வீடு வர வச்சிட்டேன், முதல்ல என்ன மன்னிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நான், அதனால என்ன மன்னிங்க. 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்பதை பார்த்த பெருமானார், இந்த மன்னிப்பு இருக்கிற வரை இந்த உம்மத்தில் அதாப் இருக்காது. முதல்ல நாம இந்த ஊர்ல எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எல்லோரும் உறவுகள், ஒருவரை ஒருவர் மன்னித்து பழக வேண்டும். நமக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள், குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய பரக்கத், பெரிய பரக்கத். இதை நான் சொல்றதுக்கு முழு தகுதியானவன். காரணம், யார்கிட்டையுமே நான் சண்டை இல்லை. எங்கள் உறவுகளும் யாரும் யாரோடும் சண்டை இல்லை. ஆள விழுது போல 17 அண்ணன் தம்பிகளை கொண்டு இந்த மண் எல்லோரையும் கல்வியாளராக ஆக்கி வைத்து அழகு பார்க்கிறது. அங்க ஒற்றுமையா இருக்கும். வேற எங்கேயோ போய் பார்த்துட்டு வரணும்னு இல்லை, இங்கேயே பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டால் சுபிட்சமாக வாழ முடியும். பெருமானாரினுடைய கடைசியும் அதுதானே. அரபா மைதானத்தில் ரசூல்ல என்ன பேசினாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரசூலினுடைய கடைசி பேச்சு, 90,000 பேர் ஏறத்தால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 90,000 பேரை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேரை பார்த்து. அதில் ஒரே ஒருத்தர் தான் எந்திரிச்சார், எங்கள் மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கங்கன்ட்டாங்க. மாமனார் முந்திக் கொண்டார், மருமகனை மன்னிச்சிருங்கன்ட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்ளுகிறார், மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு தான் இருக்கிறார். அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர்றதில்லை இல்லையா. மாமனார் முந்திக் கொண்டார், மன்னிப்பு கேட்டார், ஒருவர் ஒருவர் மன்னித்துக் கொண்டார்கள். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? நான் மௌத்தாக ரெடி ஆயிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. உம்மத்தில், முழு உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இந்த ஊருக்குள்ள ஒருவர் கூட உறவை முறித்தவர் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய அருளை அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டி விடுவான், கொட்டி விடுவான். அப்ப உறவினுடைய அருமை புரிந்தவர்களாக, அண்ணன் தம்பி உறவு, அக்கால் தங்கை உறவு, பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உறவு, தாயின் முக்கியத்துவம் என்ன,
தகப்பனின் முக்கியத்துவம் என்ன? இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து மக்தபிலேயே சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். வளர்த்தால் வளரும் பிள்ளைகள் அறிஞர்களாக வளருவார்கள். இரண்டாவது, குடும்பத்தில் மிக முக்கியமான விஷயம், நாம பட்ட கஷ்டத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அந்த கஷ்டப்பட்டமா இல்லையா, அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது, ஒன்னா சேர்ந்து நொம்பு கொண்டாடுறது இல்லையா, இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அந்த கஷ்டத்தில் இங்க வந்தா லீவுக்கு வருவோம், வந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு 10-15 பேர் ஏதாவது அதிர்ஷ்டம் ஏதாவது முறுக்கு இதெல்லாம் சுடுவாங்க. சுட்ட உடனே எல்லாம் கிடைக்காது. போய் கேட்டு 11 மணிக்கு போய் கேட்டோம்னா சொல்லிடுவாங்க, 11 மணிக்கு எதுக்கு, போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எனக்கு முறுக்கு வேணும் அதிர்ஷ்டம் வேணும்னா 12:15 மணிக்கு போய் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, எதுக்குடா உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்றாங்க. சாப்பிட்ற நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கேட்கறது அதிர்ஷ்டம் வேணும்னு கேட்டா, எங்கள் பெரியம்மா இப்போ தானே சாப்பிட்ருக்க அதுக்குள்ளாட்டி எதுக்கு இல்லைன்றாங்க. அசருக்கு பின்னாடி அந்த ஒரு முறுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அது கையில் வந்தோடனே சாப்பிடவே மாட்டோம், கையில் வச்சுக்கிட்டே அலையிறது. ஏன்டா சாப்பிடலையா, சாப்பிட்டா தீந்து போயிரும்ல, சாப்பிட்டா முடிஞ்சு போயிரும்ல. ஒரு 10 பைசா வாங்கிட்டு அந்த அலாவுதீன் அண்ணன் கடையில் உட்காந்துருக்கிறார், அவர் கடையில் போய் ஜாமான் வாங்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு. ஆனால் அதில் இருந்த சுகம் இன்னைக்கு பாக்கெட் நிறைய பணம் எல்லாம் இருக்கிறது, சந்தோஷம் மட்டும் எங்கோ காணாமல் போனது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகளுக்குள் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அந்த உறவுகளை பேணுகிற மன்னிக்கிற மகத்துவத்தை, கஷ்டத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். இரண்டாவதாக, எப்படி குடும்பத்தில் பெருமானார் முன்னுதாரணமாக இருந்தார்களோ 11 மனைவி ரசூலுல்லாஹ். ஆனா 11 மனைவியும் கணவனை புகழுகிற அமைப்பிலே வாழ்ந்தார்கள். நாம பொண்டாட்டியை புகழ்றோம், வீட்டுக்காரம்மாவை. என்னைக்காவது வீட்டுக்காரம்மா நம்ம புகழ்ந்துருக்குதா? வீட்டுக்காரம்மா என்னைக்காவது புகழ்ந்துருக்கா? இல்லையா? கசாலிக்கு தான் புகழ்றாங்க. வீட்டுக்காரம்மா புகழ்ற ஒரே கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே. அந்தம்மா என்னை அந்த ஊரில் கேட்டாங்க, இந்த ஊரில் கேட்டாங்க, கடைசியில் உனக்கு கட்டி கொடுத்து நான் படாத பாடு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷத்தில், 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிற பேச்சு என்ன இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் கேட்கட்டுங்கிறதுக்கு தான் இல்லையா? ஆனால் பெருமானாரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு வயசு வித்தியாசம் புகழுகிறார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாத்தி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் இஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன், எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னது என்னமோ துஆவா ஆயிடுச்சு போல தெரியுது. எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறதுன்னு ஆயிஷா சொன்னதுனால இந்த உம்மத்து சூரியனையே சுத்துது இல்லையா? அன்பிற்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 11 மனைவிமார்களும் கணவனை புகழ்ந்த கணவனாய் வாழ்ந்தார்கள். அப்ப நாம எப்படி நடக்கணும்னா, தாயையும் நேசிக்க வேண்டும், மனைவியையும் நேசிக்க வேண்டும். 2 பேர்களினுடைய நேசத்தை பெற்ற நல்லவர்களாய் குடும்பம் நடத்துகிற போங்கு இந்த ஊருக்கு வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தவர்கள் புரிவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை தூக்கி நிறுத்தியது கல்வியை வைத்துத்தான். கல்வியால் இந்த உம்மத்தை கட்டமைத்தார்கள் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு இந்த ஊர்ல கல்வியால் கட்டமைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறோம். இன்னைக்கு கல்வி அமைப்பு எப்படி இருக்கு, இந்த ஊர்ல எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க என்பதையும் நாம் கணக்கெடுக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். கல்வியின் கட்டமைப்பு தான். கல்வி என்பது உயிருக்கு சமம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொழும்பு சையத் முகமது ஆலிம் பேரிலே எத்தனை பேர்கள் பறவைகளாய் வந்து இங்கே தேனறிந்து விட்டு செல்லுகிறார்கள். உலகம் முழுக்க பறவை இருக்கிறார்கள் இங்கே படித்து விட்டு. ஆனால் இங்கே உள்ளவர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரிகிறதா? தாமரைக்கு அருகில் இருக்கிற தவளையை போல
எங்கோ இருக்கிற வண்டுகள் வந்து நுகர்ந்து அதில் இருக்கிற தேனை எடுத்து செல்லுகிறது. நான் தாமரைன்னு சொன்னது இந்த குளத்து தாமரையை சொல்றேன், நீங்க வேற எதையும் விளங்கிடக்கூடாது இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, ஆனால் தவளையால் அதில் இருக்கிற தேனை எடுக்க முடியாது. இதை போலதான் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க இந்த கல்வி நிலையத்தை பயன்படுத்த வேண்டும். எங்கோ இருப்பவன் பயன்படுத்துகிறான், நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாறு அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகாக, மதீனாவிற்கு செல்லுகிற போது 27 பேர் எழுத படிக்க தெரிந்தவர்கள். மதீனாவுக்கு போகும்போது எத்தனை பேர்? 27 பேர் எழுத படிக்க தெரிந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர்கள். எழுத்தாளன் அபு ஆசியா எழுதுவார். பிலால் ரலியல்லாஹு உரிமை விட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பென்சிலையும் ஒரு ஏட்டையும் கொடுத்து எழுத சொல்லுகிறார்கள், எழுத்து கற்றுக் கொடுக்கிறார்கள். உரிமை விட்டதற்கு பிறகு முதலிலே பென்சிலும் ஓடையும் கொடுத்து எழுத சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு ஒரு அழுத்துறாங்க, இல்ல வலிமையானவர்ல ஒரு அழுத்துறாங்க, அந்த பென்சிலின் முனை ஒடிந்து போகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே பெருமானாரை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் நாயகம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? பெருமானார் சொன்னார்களாம், உடைந்து போன பேனாவை சரி செய்வது இடிந்து போன காபாவை கட்டுவதற்கு சமம். அப்ப கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே கல்வியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் அத்துணை பேர்களையும் கல்வியாளராக இந்த உம்மத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். எல்லா துறைகளும் இந்த உம்மத்துக்கு அப்படி எல்லா துறைகளிலும் மிளறக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். சிறந்த நீதிபதி வேண்டுமா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்ற நீதிபதி உலகம் கண்டதே இல்லை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு. அலி ரலியல்லாஹுக்கே பிரச்சனை. அலி ரலியல்லாஹுவே பெரிய அறிவாளி. அலி ரலியல்லாஹு தஆலா குதிரையிலே செல்லுகிற போது ஒரு ஆள் லிஃப்ட் கேட்குது, என்னை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுருங்க. அலி ரலியல்லாஹு இறக்கப்பட்டு அவரை ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கும் போது குதிரை என்னதுன்னு, குதிரை என்னுடையது. 2 பேருக்கும் வாக்குவாதம். இந்த பிரச்சனை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நீதிபதி இடத்தில் செல்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இந்த குதிரையை கட்டி வச்சுட்டு 15 நாள் கழிச்சு வாங்கன்ட்டாங்க. 15 நாள் கழிச்சு 2 பேருமே வருகிறார்கள். திருடனும் வருகிறான், அலி ரலியல்லாஹுவும் வருகிறார்கள். ஆனால் பொதுவாகவே திருடனுக்கு ஐக்கியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் என் குதிரைன்னு சரியா சொல்லிட்டான். அலி ரலியல்லாஹுவும் இதுதான் என் குதிரைங்கிறாங்க. ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவுக்கு தோதுவாக தீர்ப்பளித்தார்கள். தீர்ப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, நாங்க 2 பேரும் சரியா தானே சொன்னோம், எனக்கு எப்படி தீர்ப்பளித்தீர்கள்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்கள் இருவரில் யார் சரியாக சொல்லுகிறீர்கள் என்று நான் பார்க்கவே இல்லை, குதிரை யாரை சரியாக சொல்கிறது என்று பார்த்தேன். வளர்த்தவர் 15 நாள் வரவில்லை என்று உங்களை பார்த்தவுடன் அந்த குதிரை வாயை வைத்து வாளை வைத்து வருடிய வருடல் அவனிடத்தில் செய்யவில்லை, அதை வைத்துத்தான் நான் தீர்ப்பளித்தேன் என்று சொன்னார்களே. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவை உருவாக்கியது யார்? உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் தானே உருவாக்கினார்கள். உலகத்தின் தலை சிறந்த துறவி, உலகத்திலே வாழுவார், பற்றற்று வாழ்வார், அபூதர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய துறவி. சிறந்த உலகத்திலேயே சிறந்த ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு யார் உருவாக்கியவர்கள்? பெருமானார் உருவாக்கினார்கள். அந்த கல்வியாளர் எல்லா துறைகளிலும் பெருமானார் தோழர்களை உருவாக்கினார்கள். இராணுவத்திலே ஆள் வேண்டுமா, உளவுத்துறைக்கு ஆள் வேண்டுமா, அத்தனையும் ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம் பெருமானார் உருவாக்கி கொடுத்தார்கள். இது போலதான் இந்த ஊரில் இருந்து கவுன்சிலிங் செய்து எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் நம் ஊருக்கு தேவை.
இன்னைக்கு போரா முஸ்லிம்ஸை பார்க்கலாம். போரா முஸ்லிம்ஸ் வெளிநாடுகளிலிருந்து கவுன்சிலிங்க்கு ஆள் கொண்டு வருகிறார்கள். இங்க கவுன்சிலிங்க்கு தகுதியான நிறைய பேர் நம் மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்காந்து 12வது படித்து முடிக்கிறாரா, அவர் என்னென்ன துறைக்கு தகுதியானவர் பிரித்து எடுத்து கல்லூரிகளில் சேர்த்து மிளிர விட முடியும். நம்மால் முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அதற்கான முயற்சிகள் மட்டும் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், வருகிற காலத்தில் முயற்சி செய்கிற சமூகமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய ஒற்றுமை கட்டமைப்பு. நாம நினைச்சதெல்லாம் எப்ப சாதிக்க முடியும் தெரியுமா? உம்மத்தின் மீது பாசம் இருந்தால் மட்டும்தான். ஊரின் மீது பாசம், ஊர் பாசம் வந்துவிட்டால், உம்மத்தின் பாசம் வந்துவிட்டால் எல்லாம் சீராகிவிடும். பெருமானார் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்தார்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஃமின்களின் மீது பேராசைப்படுகிறீர்கள். உலகத்தில் அல்லாஹ்வை நேரடியா பார்த்தது ரசூலை தவிர வேற யாருமே இல்லை. 1,24,000 நபிமார்கள்ல நேரடியா பார்த்தது யாரை மட்டும்தான்? ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வை பார்க்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி நேரா பார்க்கும்போது பெருமானார் அந்த அவ்வளவு உச்சத்தை அடைகிற போது கூட இந்த உம்மத்தை மறைக்கலையே. எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு வேணாமா? போக உச்சத்துல அப்பதான் அத்தையாத் அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான். அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அப்ப எந்த நிலைக்கு சென்றாலும் உம்மத்தை மறக்கவில்லை என்றால் அந்த உம்மத்து உருவாயிடும். ஊர் பாசம், பக்கத்து வீட்டின் மீது நேசம், ஒருவருக்கொருவர் உதவுதல், ஒருவருக்கொருவர் தூக்குதல், இதெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம், இந்த ஊர்ல பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் எங்கே போனது? கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ண அன்னைக்கு அப்படியே ஃபிளாஷ்பேக் போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு செம்பிளியாடு மாதிரியே இருக்கிறான். வாண்டா வருவார், உட்காருண்டா உட்காருவார், எந்திரிண்டா எந்திரிப்பார், போண்டா போவார் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு திருமணமாகி அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்குறாங்க, ரசூலை எனக்கு மட்டும் ஸ்பெஷல் துவா செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஆஃபிர் லி ஆயிஷா மா தகத்தமத் வ மா தஅஹரத் வ மா அலனத் வ மா சர்ரத். ஆயிஷாவினுடைய முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே மன்னித்து விடு. ஆயிஷா ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஆயிஷா சந்தோஷமா இருக்கா? இருக்காதா ரசூலே? ஆனந்தப்படுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், இந்த துவாவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக செய்கிறேன் என்றார். தனி அறையில் தன் மனைவியோடு இருக்கிற போது கூட உம்மத்தை மறக்கவே இல்லை. அதனாலதான் 1500 ஆண்டுகளை கடந்தும் இந்த உம்மத் ரசூலை மறக்கவே முடியாது, ரசூலை விட்டுட்டு வாழவே முடியாது. அவ்வளவு பாசம். அல்லாஹு அக்பர். எவ்வளவு உம்மத்தின் மீது ரசூல் பாசம். மீனா உலகத்திலேயே அதிசய பூமி மீனா. மீனாவை விட அதிசய பூமி உலகத்தில் எதுவுமே இல்லை. மீனாக்கல் ஹம்லு கேட்டதெல்லாம் கிடைக்கும். நண்பர் ஒருத்தர் அஞ்சுக்கு வந்தார், தாகிராஜியார்னு சொல்லி சேலத்துக்காரு. மீனாவில் பொதுவாகவே இந்த உருது பேசுகிற முஸ்லீம்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னன்னா, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கணும், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். காலையிலே புரோட்டா பாயா வேணும்பாங்க. காலையில் சுடுகு தொழுதுட்டு புரோட்டாவும் பாயாவும் வேணும். ஆட்டுக்கால் பாயா கேட்குற ஒரே சமூகம் அவங்க தான். அவர் உருது பேசுகிற முஸ்லீம். அவர் கேட்குறாரு, மீனாவில் கல்லறிகிற இடத்துல அதில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாள் ஆச்சு, வெஜிடபிள் பிரியாணி கிடைச்சா பரவாயில்ல, சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லன்னா அது நியாயம் இருக்கு. வெஜிடபிள் பிரியாணி என் நாக்கு தேடுது. யாரோ ஒரு ஆள் வந்தார், ஒரு பொட்டணத்தை கொடுத்தார், பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி. கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் மீனா. மீனா என்பது கல்ஹம், உலகத்தின் அதிசய பூமி, தாயின் கருவறையை போல என்றார்கள் பெருமானார். தாயின் கருவறை கொஞ்சம் கொஞ்சமா விரியும். 50 கிராம் விரிஞ்சு கொடுக்கும், 1 கிலோ விரிஞ்சு கொடுக்கும், 2 கிலோ விரிஞ்சு கொடுக்கும். அல்லாஹ் அக்பர். அங்கே நிற்கிற பாக்கியத்தை எல்லாம் நம் எல்லோருக்கும் நசீபாக்குமானார்.
அந்த மினாவோட ரசூலுல்லாஹ் போகும்போது 90,000 பேர், போகும்போது 90,000 பேர், இன்னைக்கு 50 லட்சம் பேர். அதே மீனா அடுக்குமாடியில் இல்லை, அதே மீனா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லீமாகி மீனாவுக்குள் சென்றால் மீனா விரிந்து கொடுக்கும். இந்த அதிசய பூமியில ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள் 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 அழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும்? நாம இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? என் மனைவிக்கு அது வேண்டும், மக்களுக்கு இது வேண்டும், எனக்கு அது வேணும், இது வேணும், நிறைய கேட்போம். ஆனால் பெருமானாருக்கு எவ்வளவு தேவை இருந்தது தெரியுமா? தான் பெத்த பிள்ளைல 7 பிள்ளைல 6 மூத்தா போச்சு. ஆம்பளை பிள்ளைங்க 3 வயசை தாண்டவே இல்லை. 3 வயசுக்குள்ளேயே 3 பிள்ளை மௌத்து. பொம்பளை பிள்ளைங்க 3 பிள்ளை மௌத்து. 30 வயசு தாண்டவே இல்லை. உம்மு குல்சூம் 29 வயசுல மௌத்து. ருக்கையா 28ல, ஜைனபு 21ல. அப்ப நாம இருந்தா என்ன துவா கேட்டிருப்போம்? முதல்ல குடும்பத்துக்கு தானே, யா அல்லாஹ் 7ல் 6 எடுத்துக்கிட்ட ரப்பே, சொர்க்கத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, அல்லது இருக்கிற ஒரு ஃபாத்திமாவுக்கு சந்ததிகளை கொடு, திளைக்க செய்வாயாக, நீண்ட ஆயில கொடு, நிறைந்த வளத்தை கொடு. நாம கேட்போமா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தேவைகள் இருந்தும் கூட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, உங்களுக்கு என்ன வேண்டும்? இவ்வளவு அழுகிறீர்களே, என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும். கலிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும். அப்படிலாம் கொடுக்க முடியாது. 3ல் ஒரு பகுதிக்குத்தான் சொர்க்கம். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள் அழுதார்கள். பாதி பேர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றான் அல்லாஹ். மீண்டும் விழுந்து அழுதார்கள். கலிமா சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம். கலிமா சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம். பெருமானார் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. நாம இந்த ஊரின் மீதாவது அவ்வளவு பாசம் வைத்தோமா? அப்படி வைச்சா இந்த ஊர்ல வறுமை இருக்காது, இந்த ஊர்ல கல்வி இல்லாத ஒருவர் கூட இருக்க மாட்டார். ஒரு பாசம், நேசம். நம்ம ஊர்ல முதல்ல எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. பசியோடு யார் இருந்தால் அவர்களுக்கு உண்ண கொடுத்தல். பசியோடு ஒருவரும் இருந்து விடக்கூடாது. என்ன, அல்லாஹ்வுக்கு நியாமத்துகள்ல பிடிச்ச நியாமத் உணவு கொடுத்தல். இது ஷார்ட் ரூட். சொர்க்கத்தை அடையிறதுக்கு நேர்வழி ஒன்று இருக்கிறது, ஷார்ட் வழி ஒன்று இருக்கிறது. இந்த இதாமு தாம் ஒரு கிராமத்தில், சிட்டியில போய் எல்லாத்தையும் தேட முடியாது, ஆனா கிராமத்தில் தேடிட முடியும். கிராமத்தில் தேடிட முடியும். யார் பசியோடு இருக்கிறார்களோ தேடி பிடித்து அவர்களுக்கு உண்ண கொடுத்தல். இதுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அஹ்மது இப்னு மிஸ்கீன் ஒருத்தர் இருந்தார். கடுமையான பசி, ஒன்றும் இல்லை. நண்பர்கிட்ட போய் அபுன் நசர்கிட்ட போய் கேட்குறார். அபுன் நசர்கிட்ட, நண்பா கடுமையாக பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, வீட்டை வித்தரலான் இருக்கிறேன், அவ்வளவு வறுமை, வீட்டை வித்தரலான் இருக்கிறேன், நீ வாங்கிக்கோ. அபுன் நசர் சொன்னார், வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு வேண்டாம், என்னால் செஞ்சு தர முடியும். 4 ரொட்டி உள்ள, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப. அந்த அஹ்மது இப்னு மிஸ்கீன் தூக்கிட்டு போறாரு. ஒரு அம்மா இடுப்பில் புள்ளைய வச்சுக்கிட்டு 2.5 வயசு புள்ள, 3 வயசு புள்ள. அந்த புள்ள கேட்குது, யாமி யாத்தினி சச்சா, பசியோடு இருக்கிற, அந்த ரொட்டி கிடைக்குமா? இவரே கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த புள்ள, சின்ன புள்ள கேட்ட உடனே அந்த 4 ரொட்டி தூக்கி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாரு. அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயாச்சு. அஹ்மது இப்னு மிஸ்கீன் ஒரு திண்ணையில உட்காந்து அல்லாஹ்ட்ட பேசுறாரு, ரப்பே அந்த ஏழையின் பசியை நான் நீக்கிவிட்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய். அந்த ஏழையின் பசியை நான் உணவு கொடுத்து நீக்கிவிட்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய். சொல்லி முடிக்கல. நண்பர் அபுன் நசர் ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. சரி, வீடு வாங்கத்தான் கூட்டிட்டு வர்றாருன்னு நினைச்சா, வந்த உடனே என்ன விஷயம்னு கேட்டா, இல்ல குராசான்ல இருந்து நான் வர்றேன். எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தகப்பனார் அங்க வேலை பார்த்தாரு, அங்கேயே மௌத்தா போனாரு, அவர் உங்கள்கிட்ட 1 லட்சம் திர்கத்தை கொடுக்க சொல்லிட்டு போனாரு, கொண்டு வந்திருக்கிறேன். 1 லட்சம் திர்கத்தை கையில கொடுக்க அஹ்மது இப்னு மிஸ்கீன் அல்லாஹ்ட்ட பேசினாரு, அல்லாஹ் நான் ஒரு ஏழைக்கு தானே கொடுத்தேன், ஒரு ஏழைக்கு தானே கொடுத்தேன்,
அதற்கு 1 லட்சமா? இந்த துன்யா ஆகிரத் அத்தனையிலும் ஞாபத்தை கொண்டு வந்து கொட்டுவது ஏழைகளுக்கு உணவளித்தல். அல்லாஹு அக்பர். அப்ப சின்ன கிராமம் இது. யாராவது உண்மையிலேயே பசியோடு வாடுகிறார்களா? அவர்களுக்கு உணவு கொடுத்து ஆதரித்து விட்டால் இந்த உம்மத் ஆக உயர்ந்த இடத்தை பெற்று. எங்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்றானோ அங்கெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிடுவான். எங்கெல்லாம் கஃபாராவை சொல்றானோ அங்கெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு எல்லாம் சொல்லிடுவான். அல்லாஹு அக்பர். இந்த கட்டமைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக உருவாக்கிய கட்டமைப்பு. உம்மத்தின் மீது பாசம். அந்த பாசம் வந்துருச்சுன்னா ஒரு ஏழை கூட இருக்க மாட்டார், ஒரு உழைப்பாளி கூட இருக்க மாட்டார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து வேலை வாய்ப்புகள் பெருகிவிடும். அப்ப இந்த கட்டமைப்பு ஊரின் மீது கொண்ட பாசத்தை நாம் உருவாக்க வேண்டும். 4வதாக பெருமானார் செய்த மிகப்பெரிய வேலை பொருளாதார புரட்சி. பொருளாதாரம். பெருமானார் 2 விஷயம் தான் சொன்னாங்க இந்த உம்மத்துக்கு. மக்கால இருந்து மதீனாக்கு போயாச்சு. மக்கால இருந்து மதீனாக்கு போயாச்சு. இவங்க எல்லாம் வியாபாரிகள், மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயிகள். 2 பேர்த்தையும் சகோதரராக்கிட்டாங்க. அதுவரை வட்டியிலே மூழ்கி போயிருந்த சமூகம் மதீனாவாசிக்குள்ள வட்டியில இருக்கிறாங்க. மூழ்கி போயிருந்த சமூகத்திற்கு பெருமானார் சகோதரராக மாற்றி 2 வார்த்தை சொன்னாங்க. தத்தனாசரு வலா துஸ்ரிஃபு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வீண் விரயம் வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும், வீண் விரயம் வேண்டாம். இதுல ரசூலின் வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள். நாம முன்னோர்களை பார்த்திருக்கிறோம். அண்ணன் தம்பிக்கு எப்படி உதவுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல நானே கண்டிருக்கேன். அண்ணனுக்கு தெரியாம தம்பி கொடுக்க சொல்லுவார், தம்பிக்கு தெரியாம அண்ணன் கொடுக்க சொல்லுவார் இல்லையா? அதிசயம் நடந்தது. என் பெரியத்தா சொத்தையே எங்க அத்தா பேர்ல எழுதி வச்சுட்டார். எனக்கு வேணாம், என் தம்பி நல்லா இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கவே நடக்க. அதிசய பூமி இந்த கோவிலூர். தத்தனாசரு. இது ஹதீஸ். அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ, அது ரசூல் எப்படி உதவி செஞ்சாங்க தெரியுமா? ஒரு வரலாறு. ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ஹுனைன் போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது கிழட்டு ஒட்டகத்துல வர்றாங்க. 23 வயதுல கிழட்டு ஒட்டகம்னா 23 வயசு பையன் சைக்கிள்ல போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கிழட்டு ஒட்டகத்துல வந்தோன்னு பெருமானார் கேட்டாங்க, என்ன அப்துல்லா கிழட்டு ஒட்டகத்தில் வருகிறீர்? நாயகமே, எங்க அத்தா நிறைய கடை வாங்கி வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு. எனக்கு கிழட்டு ஒட்டகமே பெரிய விஷயம். எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். கிழட்டு ஒட்டகையே பெரிய விஷயம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது கையை வைத்து வருடுகிறார்கள். ஒட்டகம் பீடு நடை போடுகிறது. ரசூலின் கை பட்ட உடனே அந்த ஒட்டகத்துக்கு உத்வேகம் கிடைக்கிறது. சென்று கொண்டே இருக்கிற போது பெருமானார் கேட்கிறார்கள், அப்துல்லா 7 சகோதரிகளும் இங்கிருந்து செல்லுகிற போது அன்னை ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு நினைப்பாங்களே, நீ என்ன வாங்கி வைத்திருக்கிறாய்? சகோதரிகளுக்கெல்லாம் என்ன வாங்கி வச்சிருக்கிற? துபாய்க்கு போயிட்டு வரும்போது வெறுங்கையோடு வீட்டுக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா சேர்த்துக்குமா இல்லையா? மலேசியா மாப்பிள்ள அப்பாஸை சேர்த்து வெறுங்கையோடு வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த அம்மா திருப்பி அனுப்பிச்சு விட்டுரும் இல்லையா? அப்ப ஏதாவது ஒண்ணும் இல்லை. அப்ப பெருமானார் கேட்கிறாங்க, 7 சகோதரிகளும் எதிர்பார்ப்பார்களே, என்ன என்கிட்ட என்ன இருக்கிற சுடே, நான் வாங்குறதுக்கு ஒண்ணுமே வாங்கல, ஒண்ணுமே இல்லை. பெருமானார், ஏன் இல்லை? இந்த ஒட்டகம் இருக்கிறதே என்றார்கள். கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே? சாக போகிற ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே? நான் வாங்குகிறேன். உங்களுக்கு என்றால் இலவசம் ரசூலே. இலவசம் எல்லாம் வேண்டாம், நான் பணம் தருகிறேன். எவ்வளவு விலை? பரக்கத்துக்கு ஒரு 10 திர்கம் கொடுங்க நாயகமே. இல்லை இல்லை, 800 திர்கம் இது பெறும். மதீனா வந்தவுடன் என்னிடத்தில் 800 திர்கத்தை வாங்கி சென்று வீட்டுக்கு தேவையான தேவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு செல் அப்துல்லா. சரி நாயகமே. மதீனா வந்தது. மஸ்ஜித் நபவியில் கட்டினார். ரசூலிடத்திலே காசு கேட்க வெட்கமாக இருக்கிறது. புறப்பட்டு விட்டார். ரசூலிடம் போய் எப்படி காசு கேட்கறது? வீட்டுக்கு புறப்பட்டு போறார்.
பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். பிலால், பிலால் என் தோழர் வெறுங்கையோடு வீட்டிலே நுழைந்து விடுவார். வேகமாக செல், 800 திர்கத்தை கொடு. 800 திர்கத்தை கொண்டு போய் கொடுத்து தேவையானதை எல்லாம் வாங்கி கொள்ள சொல்லி அவர் கையில் கொடுத்தோன்னா தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார். பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து, பிலால் இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டுவார். ஏன்னா வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்பாங்கல்ல, ஒட்டகத்தை காணோம், அதை விட்டு தான் வாங்கிட்டு வந்தியா இல்லையா, அதை விட்டு தான் வாங்கிட்டு வந்தியா கேட்பாங்கல்ல, போக்கத்தவராக இருக்கிறியான்னு கேட்டுருவாங்க. அதனால உதவியும் செய்தார்கள், கண்ணியமும் கௌரவமும் குறையாமல் உதவி செய்தார்கள். நம்முடைய உறவுகளிலும் இப்படித்தான் ஒருவன் கீழே விட போகிறான் என்றால் கண்ணியம் குறையாமல். இது சின்ன ஊர் தான், யாருடைய கண்ணியமும் குறையாமல் தூக்கினால் அதைவிட சிறப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். ஆனா இன்னைக்கு வீண் விரயம் எவ்வளவு நடக்குது. ஒரு திருமணத்தில் கறியை மட்டும் எவ்வளவு வீணாய் போயுது. நாம சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் எல்லாம் யூனிஃபார்ம் தான் எங்களுக்கெல்லாம் பெருநாள் ட்ரெஸ்ஸே, பெருநாள் ட்ரெஸ்ஸே யூனிஃபார்ம் தான். அப்பனா யோசிச்சுக்கங்களேன் எப்படி இருந்திருக்கும்னு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள 200 சேலை, ஆனா அதை தாங்கிறது ஒரே ஒரு வேட்டி. கீழே அந்த வேட்டியை போட்டு விரிச்சு அதுக்கு மேல சேலை, 200 சேலை. எல்லாம் வீண் விரயங்கள். தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீண் விரயத்தை வெகுவாக கண்டித்திருக்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி சுருங்க சொல்லுகிற போது இமாம் கஸ்ஸாலி சொல்லுவார்கள், அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும். அவசியமில்லாத டிவி என்னைக்கு உள்ள வந்துச்சோ அவசியமான உறவுகள் வெளியே போயிடுச்சு. அவசியமில்லாத செல்போன் என்னைக்கு ஜோப்புக்குள்ள வந்துச்சோ அவசியமான அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறதே செல்போனை தான். முதல் பிவி யார் அப்படின்னு கேட்டாக்க எனக்கு செல்போன் தான், அது இல்லாம என்னால் வாழவே முடியாது. அல்லாஹ் அக்பர். அப்ப அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு 2 வழி. ஒருவருக்கொருவர் உதவுதல், வீண் விரயத்தை குறைத்தல். நிறைவாக பெருமானார் எல்லா துறைகளிலும், குடும்பத்திலும், கல்வியிலும், பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கிய ரசூல். அரசியல் அமைப்பிலும் அவர்கள் தான் தலைவர், உலகத்திற்கு அரசியலை காட்டிய தலைவர். இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அடுத்து நாம சந்திக்க போறது நம்ம கையில தான் இருக்குது. எஸ்ஐஆர் இன்றைக்கு வந்து விட்டது. இங்கே ஒற்றுமையை காட்ட வேண்டும். அரசியல் தலைவரிலிருந்து, ஆன்மீக தலைவரிலிருந்து, குடும்ப தலைவர் வரைக்கும் 3 இலக்கணம் தான். முதல் இலக்கணம் என்ன தெரியுமா? ஒரு தலைவனுக்கான இலக்கணம் முதல்ல கோஷ்டி மனப்பான்மையை உருவாக்கக்கூடாது. கோஷ்டி மனம் கூடாது. எங்கேயாவது 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா அதை நிறுத்தி ஒன்று சேர்க்க வேண்டும். சினான் திஹதாத் 2 பேர், சினான் அன்சாரி, திஹதாத் முஹாஜிர். தண்ணி சண்டை, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சண்டை வந்துச்சு. உடனே இவர் அன்சாரிகளே வாருங்கள். தனி மனித சண்டை இப்ப சமுதாய சண்டையா மாறுது. அவங்க 2 பேருக்கு தான் சண்டை. அன்சாரிகளே வாருங்கள், இவர் பார்த்தார் முஹாஜிர்களே வாருங்கள். தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாறுகிறது. பெருமானார் குறுக்கே வந்தார்கள். ஏன் இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலத்தில் இருக்கிறீர்கள், மாறிவிடுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சண்டை வந்ததாக வரலாறு. அப்ப குடும்பத்துக்குள்ளே இப்படி ஆரம்பிக்கும். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி இப்படி லேசு ஆரம்பிக்கும் போது சட்டுன்னு முடிச்சிடணும், சட்டுன்னு முடிச்சிடணும். நாம் வாழுகிற காலம் 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள காலம். பாதி காலத்தை முடிச்சாச்சு. இன்னும் இறப்பதற்கு நாள் இருக்கிறதா, மணி இருக்கிறதா, நேரம் இருக்கிறதா தெரியாது. சண்டை உருவாக்குற போது அதை சரி செய்து பெருமானார் சேர்த்ததை போல குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்த்து விட வேண்டும், ஊர்ல உள்ளவங்க சேர்த்து. 2வது சுயநலம் கூடவே கூடாது. ஒரு தலைவர் பெருமானார் மதீனாவுக்குள்ளே நுழைகிற போது எந்த ஏழையாக இருந்தார்களோ, மதீனாவுக்குள்ள போகும்போது எந்த வீட்டில் தங்கினார்களோ, மௌத்தா போகும்போது அதே வீடு தான்.
ஆனால் நபித்தோழர்கள் எல்லோரும் லட்சாதிபதிகள். நபித்தோழர்கள் எல்லோரும் லட்சாதிபதி. கைபருக்கு பின்னால் எல்லாம் லட்சாதிபதி. ஆனா ரசூலுல்லாஹ் அதே ஏழை. 7 திர்கம். ஆயிஷா, இந்த ஏழையும் தர்மம் செய்து விடு. ஆயிஷா இல்ல, மறந்துட்டாங்க. சக்கராத் ஹால்ல படுத்திருக்கும் போது, ஆயிஷா தர்மம் செய்து விட்டாயா? எண்ணெய் தேசத்திற்கே சொந்தக்கார நபி வஃபாத் ஆகிறாங்க. எரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, வீட்டில் விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் தேசம் உலகத்தில் போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்ணெய் தேசத்திற்கே சொந்தக்கார நாயகத்தின் வீட்டில் பெருமானார் வஃபாத் ஆகிற போது எண்ணெய் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தலைவர்களின் வீட்டில் எண்ணெய் இல்லை. எல்லாம் இருக்கிறது. சுயநலம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை ஏற்படாது. ஒற்றுமைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோஷ்டி மனப்பான்மையை நீக்க வேண்டும், சுயநலம் போக வேண்டும். 3வது சோம்பல் அறவே கூடாது. 23 ஆண்டுகளில் ரசூல் எங்கே தூங்கினார்கள்? ஐநானி தனமானி வல்கல்பு யக்லான். என்ன அழகான வரலாறு. என் கண்கள் தான் மூடி இருக்கிறது, உள்ளம் உறங்கவே இல்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், புரட்சியாளரின் உள்ளம் உறங்கவே உறங்காது, உருவாக்கக்கூடியவரின் உள்ளம் உறங்கவே உறங்காது. அந்த ஊர் சரியாகிற வரை, இந்த ஊர் முன்னேறுகிற வரை புரட்சியாளன் உறங்கவே மாட்டான், கல்வியாளன் உறங்கவே மாட்டான். அப்ப அற்புதமான செயல் திட்டத்தை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை தான் நமக்கு பாட புத்தகமாக காட்டியிருக்கிறார். மௌத்து வந்துடும், அதுக்கு முன்னாடி சாதிச்சுக்கோ, மௌத்துக்கு முன்னாடி சாதிச்சுக்கோ இல்லையா? மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? மௌத்தை ஜெயித்தவங்க உலகத்தில் காசு பணத்தால், ஆட்சி அதிகாரத்தால், அந்தஸ்தால், வலிமையால், தைரியத்தால் மௌத்து ஒண்ணுமே முடியாது. அந்த மரணம் எப்படி வரும் தெரியுமா? 4-5 பேர் வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு பஸ் ஏறி பர்வீன் டிராவல்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் டீ குடிச்சிட்டு இருக்கிறார். இவன் பஸ்ஸு கிளம்பிருச்சு. நண்பன் சொன்னான், டே நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சுடான்னா. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட்டு, 2.5 கோடி ரூபா பஸ்ஸை பார்த்து நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சுன்னா, இவன் பஸ் அது, நம்ம பஸ்ஸு கிளம்பிருச்சு சீக்கிரம் வாங்கடா, இவன் பஸ் அது இல்லை. டிக்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பஸ்ஸு, உயிர் என்ற ரூஹ் என்ற டிக்கெட் வரைக்கும், டிக்கெட் இருக்கிற வரைக்கும் என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் காரு, என் பைக்கு, என் பங்களா. இந்த டிக்கெட் போச்சுன்னா நாம போட்ட பட்டனை நம்மால் கலட்ட முடியாது. காலங்கள் ஓடிவிட்டது. வருகிற காலத்திலாவது வல்லவர்களாய் நல்லவர்களாய் வாழ்ந்து சிறந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் சிறந்து வாழ வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். salvo.